வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வித் ரெசிஸ்டிவ் லோட். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம்னா 4 தைரிஸ்டர் இருக்கும். ஸோ தைரிஸ்டர் 1 2 3 4 4 தைரிஸ்டர். லோடு வந்து இங்கே ரெசிஸ்டிவ் லோடு எடுத்திருக்கோம். லோடுக்கு அக்ராஸாக உள்ள லோடு வோல்டேஜ் வந்து V0 அண்ட் லோடுக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து I0. ஸோ இதில் பார்த்தோன்னா இன்புட் சைக்கிள் இன்புட் கொடுக்குறது சைனசாய்டல் கொடுக்குறோம். டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் சைக்கிள் இன்புட் சைக்கிளில் தைரிஸ்டர் 1 and 2 ஆர் கண்டக்டிங். தைரிஸ்டர் 1 and 2 ஆர் ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ அந்த ஃபார்வர்ட் பயஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரிகரிங் கேட் பல்ஸ் கொடுத்து அதை ஆன் பண்ண வைக்கிறோம். அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தைரிஸ்டர் 3 and 4 அது ரெண்டுமே ஃபார்வர்ட் பயஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம கேட் பல்ஸ் கொடுத்து ஆன் பண்ண வைக்கிறோம். ஸோ தைரிஸ்டர் 1 and 2 கண்டக்ட் ஆகும்போது இந்த கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வந்து இப்போ அந்த ரெட் கலரில் வச்சு போடுறேன். ரெட் கலர் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வந்து தைரிஸ்டர் 1 and 2 போகும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. இதுதான் கரண்ட் ஃப்ளோ. ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து மேலேருந்து கீழே வருது. டாப் டு பாட்டம் போகுது. தட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ. current entering is plus, leaving is minus. So the voltage is V0. Our voltage across the output is V0. Similarly, thyristor 3 and 4 contact ஆகும்போது வேற கலர் எடுத்துக்குவோம். green color எடுத்துக்குவோம். ஸோ தைரிஸ்டர் 3 and 4 கண்டக்ட் ஆகும்போது the direction of the current flow green color லைன் பாருங்க. ஸோ அந்த green color லைன் போகும்போது ஸோ இப்போ கூட மேலேருந்து கீழே தான் தட் இஸ் டாப் டு பாட்டம் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ இஸ் த்ரூ லோட். தென் வி ஹேவ் த T4. T4. சரியா? ஸோ இன் போத் த மோட் during positive cycle and negative cycle the direction of the current flow is same, hence the voltage across the load is same. So it is a unidirectional load. Now coming to the waveform, here we have the supply voltage is Vs, input voltage வந்து Vs, sinusoidal voltage எடுத்திருக்கோம். டூரிங் பாசிட்டிவ் சைக்கிளில் தைரிஸ்டர் 1 and 2 அது ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸ் ஆகுது. நெகட்டிவ் சைக்கிளில் தைரிஸ்டர் 3 and 4 அது ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸ் ஆகுது. ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸ் ஆனாலும் அது கண்டக்ட் ஆகாது. எப்போ கண்டக்ட் ஆகும் அப்படின்னா எப்போ நம்ம கேட் பல்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் கண்டக்ட் ஆகும். நம்ம கொடுக்குற கேட் பல்ஸ் வந்து தைரிஸ்டர் 1 and 2க்கு ஒரு டிலே ஆங்கிள் தட் இஸ் ஃபயர் ஆங்கிள் ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ஃபயரை கொடுக்குறோம். ஸோ வென் வி கிவ் த ட்ரிகரிங் பல்ஸ் T1 T2க்கு கொடுத்தோம் அப்படின்னா த அவுட்புட்டோட வோல்டேஜ் எப்படின்னா இன்புட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே இருக்கும். டூரிங் நெகட்டிவ் சைக்கிள் போகும்போது தைரிஸ்டர் 1 and 2 ரிவர்ஸ் பயஸ் ஆயிரும். ரிவர்ஸ் பயஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். ரிவர்ஸ் பயஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. அந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் காம்பன்சேஷன் அப்படிம்பாங்க. So natural compensation when the AC supply go into the negative side, automatically it is getting off. So during negative off cycle thyristor 3 and 4 forward base ஆகுது. So when we give the trigger pulse T3க்கும் T4க்கும் ஒரு டிலே ஆங்கிள் கழிச்சு கொடுக்கும்போது again the output voltage flowing through the loop. Similarly அடுத்தடுத்த சைக்கிளுக்கு எல்லாமே அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து அவுட்புட்டில் பார்த்தோம்னா இன்புட்டில் ஒரு சைக்கிள் இது வந்து பை, இது வந்து 2π. ஸோ இன்புட்டோட ஒரு சைக்கிள் வேவ்ஃபார்ம் பார்த்தோம்னா அவுட்புட்டில் இத்தனை பல்ஸ் இருக்குன்னா இது ஒரு பல்ஸு. ஸோ 2 பல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா 2 pulse கன்வெர்ட் அப்படிம்பாங்க. இது வந்து 2 pulse கன்வெர்ட். இன்புட்டோட ஒரு சைக்கிளுக்கு அவுட்புட்டில் வந்து 2 பல்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு 2 pulse கன்வெர்ட்டர். அப்புறம் லாஸ்ட் வேவ்ஃபார்ம் வந்து கரண்ட் வேவ்ஃபார்ம் I0 வேவ்ஃபார்ம். சின்ஸ் நம்ம லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணியிருக்கனால ஆர் லோடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால வோல்டேஜ் வேவ்ஃபார்மும் கரண்ட் வேவ்ஃபார்மும் சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் என்ன வேவ்ஃபார்ம் போடுறோமோ அதே வேவ்ஃபார்ம் தான் கரண்ட் வேவ்ஃபார்ம் இருக்கும். பட் ஆம்பிளிடியூட்டு குறையும். ஆம்பிளிடியூடு கொஞ்சம் கூட குறைஞ்சிடும். எதுக்காக அப்படின்னா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா கரண்ட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர். ஸோ அந்த ரெசிஸ்டர் வேல்யூ பொறுத்து அதோட ஆம்பிளிடியூட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். சரியா? நவ் வி நீட் டு இப்போ வந்து டெரிவேஷன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த பக்கத்துலேயே அந்த வேவ் ஃபார்ம் இன்னொரு தடவை வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதான் வேவ் ஃபார்ம், அங்கே இருக்க வேவ் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஆல்ஃபா, இந்த பிளேஸ் பை, இந்த பிளேஸ் வந்து பை ப்ளஸ் ஆல்ஃபா, அடுத்து வந்து 2π எகெயின் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் தட் இஸ் வி ஆவரேஜ் ஆர் வி நாட் ஆர் விடிசி. ஸோ மூணுமே சொல்லுவாங்க, ஆவரேஜ் வேல்யூ சொல்லுவாங்க, அவுட்புட் வோல்டேஜ் சொல்லுவாங்க, அப்படின்னா டிசி வேல்யூ சொல்லுவாங்க. இது வந்து யூனிடர் ஒரே டைரக்ஷனில் போகுது. இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஆவரேஜ் பார்க்கணும். ஆவரேஜ் பார்த்தா தான் அதோட வேல்யூ என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கு ஆவரேஜ் பார்க்கணும். அது ஆவரேஜ். ஸோ திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். திஸ் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ், வி ஆவரேஜ். அந்த வி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, வி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை பேஸ். ஏரியா பை பேஸ், ஏரியா பை பேஸ். ஸோ பேஸ் அப்படின்னா டைம் பீரியட், பேஸ் அப்படின்னா டைம் பீரியட். ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஏரியா, மேத்தமெட்டிக்ஸில் ஏரியா அப்படின்னா இன்டெகிரேஷன் டிவைடட் பை டைம் பீரியட். இந்த வேவ் ஃபார்மில் நம்ம ஏதாவது ஒரு இடம் ஆரம்பிக்கணும். சப்போஸ் ஆல்ஃபாங்கிற பிளேஸ், இந்த இடம் ஆல்ஃபாங்கிற இடத்துல ஆரம்பிச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ரைசிங் எட்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறது, பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எந்த பிளேஸில் வருது அப்படின்னா பை ப்ளஸ் ஆல்ஃபாங்கிற பிளேஸில் வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு டைம் பீரியட். இது வந்து டைம் பீரியட். ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆல்ஃபாவில் இருந்து ஃப்ரம் ஆல்ஃபா டு பை ப்ளஸ் ஆல்ஃபா வரைக்கும் நம்ம போடுறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸு, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா பை ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பை, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா பைன்னு வருது. ஸோ அதான் என்னோட டைம் பீரியட், அதான் என்னோட டைம் பீரியட், அதான் பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் வேல்யூ வந்து பை. இப்போ ஏரியா பார்க்கணும். ஏரியானா இன்டெகிரேஷன், இன்டெகிரேஷனோட லோயர் லிமிட் வந்து ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா கூட இங்கே இருக்கிற ஆல்ஃபா, தென் அப்பர் லிமிட் வந்து பை ப்ளஸ் ஆல்ஃபா, அப்பர் லிமிட் வந்து பை ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த லிமிட்டில் நம்ம வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா சைன் வேவ் ஃபார்ம் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ விஎம் சைன் ஒமேகா டி டி ஒமேகா டி. ஸோ இது ஃபாஸ்ட்டாக இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ விஎம் பை பை. இந்த லிமிட் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் தான் எனக்கு அவுட்புட் இருக்குது. பையிலேருந்து பை ப்ளஸ் ஆல்ஃபா வரைக்கும் அதோட அவுட்புட் வந்து 0வாக இருக்குது. அப்போ இந்த இன்டெகிரேஷன் எனக்கு எப்படி லிமிட் எப்படி மாறுதுன்னா ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா விஎம் பை பை சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஒமேகா டி, சப்ஸ்டியூட்டிங் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா விஎம் பை பை லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் காஸ் பை. Cos pi value is -1, so therefore this minus and that minus becomes plus. So result is Vm by pi 1 plus cos alpha, 1 plus cos alpha. So this is V naught, this is V naught. இப்போ I naught வேணும் அப்படின்னா அடுத்தது பார்க்கலாம். I நாட்டுக்கு என்ன ஃபார்முலானா I naught is equal to average output current is equal to V naught divided by R. செகண்ட் ஃபார்முலா. முன்னாடி V naught கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்ச வி நாட்டில் ஆரால் டிவைட் பண்ணோம்னா அதோட வேல்யூ ஐ நாட். நம்ம தேர்டு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர். மீனுக்கு இன்னொரு பேர் வந்து ஆவரேஜ், மீனுக்கு இன்னொரு பேர் ஆவரேஜ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் ஏரியா பை பேஸ். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ஏரியா பை பேஸ். ஸோ அப்போ வி நாட் ஆர்எம்எஸ் ஃபஸ்ட்டு ரூட் எடுக்கிறோம், ரூட் எடுத்தாச்சு, ரூட் போட்டிருக்கோம். அப்புறம் மீன்னா ஆவரேஜ், ஆவரேஜ் ஏரியா தானே, ஏரியா பை பேஸ். பேஸ் வேல்யூ நம்ம முன்னாடி என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பைங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். முன்னாடி டெரிவேஷனில் பேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், இந்த பை வேல்யூ தான் சொல்லியிருக்கோம். அந்த பை வேல்யூ அப்படியே கொண்டு வந்துருக்க வேண்டியதான். அந்த பை அப்படியே போட்டாச்சு. லிமிட் என்ன இருக்குன்னா ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் இருக்குது. பழைய இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டில் இன்டெகிரேட் பண்ணுறோம். தென் ஸ்கொயர் இன்புட் வந்து விஎம் சைன் ஒமேகா டின்னு போட்டோம். இப்போ பார்த்து விஎம் ஸ்கொயர் சைன் ஒமேகா டி ஸ்கொயர் இன்டு டி ஒமேகா டி, ரைட். இன்புட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ வி டேக் அவுட் சைட்
ஸோ இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா Vm/2π. சைனுக்கு இன்டகிரேஷன், சைனுக்கு ஃபார்முலா என்ன போடலாம், சைன் ஸ்கொயர் வந்து 1 - cos 2ωt டிவைடட் பை 2ன்னு போடலாம். இங்கே dωt வரும், ஹோல் பவர் 1/2. ரைட். இப்போ Vm/, இந்த 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 டினாமினேட்டர் √2 கூட வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ √2π இதை சால்வ் பண்ணும்போது உன்னோட இது வந்து ωt, லிமிட் லோயர் லிமிட் இஸ் ஆல்ஃபா, அப்பர் லிமிட் இஸ் பை, மைனஸ் காசு இன்டெகிரேட் பண்ணும்போது sin 2ωt டிவைடட் பை 2, லோயர் அண்ட் அப்பர் லிமிட் ஆல்ஃபா டு பை ஹோல் பவர் 1/2. ஸோ இதை இங்கே எழுதுகிறேன், Vm/√2π பை மைனஸ் ஆல்ஃபா. இது எப்படி மாறும்னா sin 2α டிவைடட் பை 2. இதை நம்ம அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ திஸ் இஸ் V0 RMS. இப்போ இதில் இருந்து நம்ம I0 RMS கால்குலேட் பண்ணுறோன்னா I0 RMS வேல்யூ இஸ் ஈக்குவல் டு V0 RMS டிவைடட் பை R. So I0 RMS equal to voltage divided by resistor. So 4 derivations we will, and 4 derivation பார்த்திருக்கோம். Average value, output value, average output current, RMS output value and RMS output current. அப்புறம் பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், V0 RMS by Vs. நம்ம இங்கே பழைய டெரிவேஷன் இந்த இங்கே V0 RMS பார்த்துருக்கோம், அந்த V0 RMSும் Vsனால் சப்ளை வோல்டேஜ், சப்ளையோட RMS வேல்யூ. இந்த 2 pulse கன்வெர்ட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ், ஏசி சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி அதோட RMS வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ மொத்தம் 5 ஃபார்முலா 2 pulse கன்வெர்ட்டருக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.